ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்ட்ஸ் அகாடமி. ஆர்பிஎஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் கிட்டத்தட்ட 4660 போஸ்டிங்ஸ் வந்து இதில் போட்டிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள். ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த ஆர்பிஎஃப் நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய கட்டிங் அப்படின்றது ரிலீஸ் ஆகிருந்தது. பட் அது ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதே நோட்டிஃபிகேஷன் என்னன்னா இப்போ எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல இன்னைய நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி டெக்னீஷியன் ஆர்பிஎஃப்கான கோச்சிங் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ். அதில் நீங்கள் ஜாயின் நினச்சிங்கன்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி ஏஎல்பி டெக்னீஷியன் இல்லை ஆர்பிஎஃப்ல வந்து தமிழ் மீடியத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து தமிழ்லையும் எழுதலாம் அப்படின்றதுனால தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம வந்து ஒரு சேனல், ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் டெய்லி குவிசஸ் தமிழில் நம்ம போடுவோம் அண்ட் டெஸ்டஸ் தமிழ் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மெட்டீரியல்ஸ், தமிழ் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம அதில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஸோ வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா CN01/2024 ஆர்பிஎஃப். அது ஆர்பிஎஃப் அப்படின்னா என்ன? ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு, அதே மாதிரி ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் இந்த ரெண்டு போஸ்டர்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு போஸ்டர்ஸ் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 15 நாள், ஏப்ரல் 15ஆம் தேதி அப்ளிகேஷன் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆகுது. பட் முன்னாடியே நோட்டிஃபிகேஷனை போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு ஏப்ரல் மாதம் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஆகும் அப்ளிகேஷன். பட் முன்னாடியே வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி படிக்கலாம். அதுக்கான டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் அப்படின்றது அதுக்கு அடுத்த மாதம், அதாவது 14/5/2024 மே மாதம் 14ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 1 மந்த் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைம் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் அப்படின்றத இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு எனஃப் டைம், தேவையான அந்த டைம் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப சப் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 452 போஸ்டர்ஸ் இருக்கு. 452 போஸ்டர்ஸ் வந்து சப் இன்ஸ்பெக்டர்ல இருக்குது. ஓகேவா? கான்ஸ்டபிள் போஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 4208 போஸ்ட். 4208 போஸ்ட் வந்து கான்ஸ்டபிள். எஸ்ஐ வந்து பாத்தீங்கன்னா 452. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 4660 போஸ்டர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 இயர்ஸ் தான் மேக்சிமம். ஓகேவா? எதுக்கு? சப் இன்ஸ்பெக்டருக்கு. அது கான்ஸ்டபிளுக்கு எது? அதே 28 இயர்ஸ் தான். லாஸ்ட் டைம் போடுறப்ப 25 இயர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. பட் 3 இயர் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கோவிட் பேண்டமிக் இருக்கு இல்லையா? ஸோ கோவிட் வந்ததுனால ஒரு 3 வருஷம் வந்து நிறைய எக்ஸாம்ஸ்லாம் நடக்கல, எல்லாருக்குமே இந்த சிக்கல் இருந்ததுனால அதை வந்து ஏஜ் லிமிட் அப்படின்றத 3 வருஷம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால ஸோ இந்த கோவிட் டைம்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு கவலைப்படுறவங்க வந்து கரெக்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 28 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த ஆர்ஆர்பி, ஆர்பிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அண்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட் பொறுத்தளவுக்கு 1/7/2024 1/7/2024 படி நீங்கள் வந்து 28 வயசு கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ ஓபிசி அப்படின்னா 3 வருஷம் அண்ட் எஸ்சிஎஸ்டி அப்படின்னா 5 வருஷம், பிடபிள்யூபிடினா ஸோ அதுக்கு வந்து 10 வருஷம் அப்படின்னு ஜென்ரல் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அது வழக்கம் போல அதுவும் எல்லாருக்குமே வந்து அப்ளை ஆகும். அந்த 28 வயசு பிளஸ் அதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் அது இப்போ எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்டேஜஸா வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து சிபிடி இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் வந்து அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அஃபிஷியல் வெப்சைட் ஆர்ஆர்பி வெப்சைட்ஸில் வந்து போடுவாங்க. அந்த டீட்டெயில் அதில் நம்ம பார்த்துக்கலாம். அல்லது லாஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ண அதே
மெஷர்மெண்ட்ஸ் அதே ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது தான் இப்பயுமே மெயின்டைன் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஓகேவா? ஸோ அதனால லாஸ்ட் இதை பார்த்தா கூட நமக்கு தெரியும். அதை பத்தி நம்ம தனியா வந்து ஒரு வீடியோ நம்ம வந்து போடலாம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அண்ட் இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 15% போஸ்ட் அப்படின்றது உமனுக்கு வந்து ரிசர்வ் பண்றாங்க. ஓகேவா? இதுல எவ்வளோ 15% போஸ்ட் வந்து யாருக்காக ரிசர்வ் பண்றாங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸ்க்காக ரிசர்வ் பண்றாங்க. மற்றபடி அதர் ரிசர்வேஷன் அஸ் யூஷுவல் எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் இதுக்கெல்லாம் அதர் ரிசர்வேஷன் வழக்கம் போல எப்படி இருக்குமோ அதே போல மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி இருக்கும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 120 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? 120 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 90 மினிட்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் இருக்கும், ஆப்டிடியூட் ரீசனிங் இதுதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல இருக்கும். ஓகேவா? இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றத பத்தி டீட்டெயில்டான வீடியோ வந்து அடுத்து வந்து நம்ம போட போறோம். ஓகேவா? அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு 500 ரூபாய். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா 400 ரூபாய் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 250 ருபீஸ் 250 ரூபா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அண்ட் முக்கியமாக அந்த சிபிடி நீங்கள் எழுதினாதான் ரீஃபண்ட் பண்ணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக எக்ஸாம் எழுதினாதான் அந்த ரீஃபண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு 10th முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கான்ஸ்டபிளுக்கு எழுதலாம். எனி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ஐக்கு எலிஜிபிள். ஓகேவா? ஸோ சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி அண்ட் கான்ஸ்டபிளுக்கு என்ன அப்படின்னு பார்க்குறப்ப 10th. திஸ் இஸ் த குவாலிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அப்படின்றத வந்து அவங்க ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது லாஸ்ட் இயர் என்ன இருந்துச்சோ, லாஸ்ட் மீன்ஸ் 2018 எக்ஸாம் நடந்துச்சு. சாரி 2018 எக்ஸாம் நடந்துச்சு. இந்த 2018 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கான்ஸ்டபிளுக்கு 10th அப்படின்னும் அதுக்கப்புறம் எஸ்ஐக்கு வந்து டிகிரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதே தான் இந்த இயரும் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எதில் போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு ஜோனுக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகமதாபாத்லேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும். ஓகேவா? இந்த எல்லா ஜோன்ஸ்லேயும் அந்தந்த ஜோனுக்கு நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். விச் மீன்ஸ் நீங்கள் ஒரே ஒரு ஜோனு தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நிறைய ஜோன் அப்ளை பண்ணலான்னு அப்ளை பண்ணாதீங்க. ஒரு சிங்கிள் ஜோன் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் எந்த ஜோனுக்கு நீங்கள் வேலை போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜோனுக்கு நீங்கள் அந்த ஜோன் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பட் எக்ஸாம்ன்றது காமனாக தான் இருக்கும். ஓகேவா? நம்ம அகாடமியில் இதுக்கான கோர்சஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நாட் ஓன்லி ஆர்பிஎஃப் மட்டும் கிடையாது, இஎல்பி டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? நியூ பேட்ச் கிளாஸஸ் அப்படின்றது வந்து 4ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 4/3/2024 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதில் உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ், கிளாஸ் ரூம் செஷன்ஸ். நான் இப்போ கிளாஸ் ரூம் ஜாயின் பண்ணிங்கன்னா கிளாஸ் ரூமுக்கு வந்து நீங்கள் படிக்கலாம். அண்ட் ரெக்கார்டட் வீடியோஸ், பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், கொஸ்டின் பேங்க், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் இது எல்லாமே அதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் அட்மிஷன்ஸ் அல்லது மற்ற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அகாடமி நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே போல் இந்த எக்ஸாம் தமிழ்லையும் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் தமிழ்லையும் எழுதலாம் அப்படின்றதுனால தமிழ் மொழி மாணவர்களுக்கான கோர்சஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஆர்பிஎஃப் எக்ஸாமே நீங்கள் வந்து தமிழில் எழுதலாம். ஆர்பிஎஃப், ஏஎல்பி, டெக்னீஷியன் இது எல்லாமே தமிழில் எழுதலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் நம்ம வந்து அகாடமியில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து கொஷின்ஸு, மெட்டீரியல்ஸ் எல்லாமே தமிழையும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது இதுக்கான கிராக்கிங் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா அடுத்தது வந்து ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போவே 28. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் என்ன, தகுதி என்ன, எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத பற்றி, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் பேட்டர்ன், அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கான சிலபஸ் என்ன, இதை சம்மந்தமாக தனியாக ஒரு வீடியோ போட போகிறோம். அதுக்கடுத்து இது எப்படி கிராக் பண்ணுறது, என்னென்ன புக்ஸுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது தொடர்ந்து நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் நம்மளுடைய சேனல் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு செஷனில் சந்திக்கலாம். பிஃபோர் தட் அந்த டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஆல்.